இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம போட்ட ஜாப் எல்லாத்தையும் முடிச்ச ஜாப்பெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜாப்பாக காட்டுறேன் பாருங்கள். இதில் 2 நம்பர் கொடுத்தாங்க, 2 நம்பர் போட்டாச்சு பாருங்கள். இந்த 2 நம்பர் வந்து ஸ்பேனர் டைப்பும் எடுத்துட்டேன். இந்த ஸ்பேனர் டைப் எதுனா போல்டு போட்டு ரொம்ப டைட் பண்ணால் ரெண்டாவது கைட்ட முடியாது. அதனால வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த காலர் வந்து ஒரு 18 அம்மா 20 அம்மா வச்சா தான் இது வந்து ஒரு மிஷினுக்காக 2 டன்னு வெயிட்டுக்காக இது வந்து ப்ரெஷரில் போட்டு அமுகி அப்படியே இது பண்ணுறது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். கம்மியாக வால்யூம்ஸ் கம்மியாக வச்சுன்னா ஜாப் வந்து பெண்ட் ஆகிடும். அதேமாதிரி இதோட டபுள் பின் வந்து பிசிடி கால்குலேட் வச்சு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அந்த மிஷினில் வந்து அந்த டபுள் பின் தான் வந்து உட்காரும். சீட்டிங் உட்காந்தோன்னா த்ரெட்டு போட்டு அப்படியே அப்படி லாக் பண்ணால் சீட்டிங் ஆகிடும். அதுக்கு ஏற பார்க்குறது வந்து நெட்டு நம்மளே அறுத்துக்கு தான் பாருங்க. இது M30 நெட்டு. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்பேனர் டைப் எடுத்துட்டேன். இந்த ஸ்பேனர் டைப் எதுக்குன்னா இப்போ நான் வந்து டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கைட்ட முடியாது. அதனால் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிட்டு இப்போ லூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மக்கிட்ட வந்து சாம்பிள் ஜாப் போட்டாங்க, பழைய ஜாப் இது. இதேமாரி டிகிரி வச்சு தான் இது போடணும். கரெக்டாக டிகிரி வச்சு கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நம்ம கை கரெக்டாக வரும். அவங்க என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் நம்ம வச்சுட்டோம். இதுவும் நம்ம போட்டது தான். த்ரெட் எல்லாம் ஒன்று தான். ஒரு பக்கம் M30 வரும், ஒரு பக்கம் M32 வரும். அதேமாரி இந்த சாம்பர் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா தான் அதில் சீட்டிங்கில் வந்து கரெக்டாக உட்காரும். இதுவும் சைஸு தான். அடுத்தது பார்த்தோன்னா இதில் ஒரு பக்கம் வந்து டபுள் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம இதுவும் கரெக்டாக வைக்கணும். 13 அம்மா வந்து ட்ரில் சைஸ் செய்கிறாங்க. இங்கேருந்து 11 அம்மா வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும். அதுக்கேற்ற மாரி நம்ம போடணும். 13 அம்மா ட்ரில்லை போட்டு ட்ரில்லை பாதி நம்ம கூட்டிக்கணும். அதேமாதிரி 11 அம்மா வந்து ப்ளஸ் பண்ணிட்டு 17.5 வச்சு ட்ரில்லை போட்டால் அந்த சைஸ் வந்துடும். இதெல்லாம் ஸ்பேனர் டைப்பு பாருங்கள். ஐடி த்ரெட்டு போட்டாச்சு, பக்காவாக இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை, பக்காவாக வரும். இதுக்கு வந்து ஏற பார்க்குறதுக்கு அதேமாதிரி தான் நெட்டு தான். எல்லாத்தையுமே ஸ்பேனர் டைப் கொடுக்கணும். எல்லாம் ஒரே த்ரெட்டு தான். ஜாப்பு தான் மாறும், வித்தியாசம் மாறும், மற்ற எதுவுமே கிடையாது. அதேமாரி பெருசில் 2 நம்பரு, சின்னதில் வந்து 2 நம்பரு. இதுவும் அதே தான் ஸ்பேனர் டைப்பு. ஃபுல் ஐடி த்ரெட்டு போடணும். எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. போட்ட ஜாப் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுவும் வந்து ஒரு கீர் பாக்ஸ். இது எவ்வளோ சைஸோ அதே சைஸ் தான் வேஸ்ட்டாக. இது பழைய ஜாப்பு. இந்த ஸ்டெப் வந்து 2 அம்மாவும், லென்த்து வந்து 60 அம்மாவும். அதேமாதிரி 60 அம்மா வச்சாச்சு. இது வந்து PTC கால் போட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரு கரெக்டாக வச்சாச்சு. அதேமாதிரி சென்ட்ரும் கரெக்டாக வச்சாச்சு. ஃபுல்லாக போர் பண்ணிட்டோம்னா 32 அம்மத்துக்கு போர் பண்ணணும். போர் பண்ணிட்டோம்னா இந்த கீர் கட்டிங் மட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது, இது வெளியில் தான் கொடுத்து பண்ணணும். மற்ற எல்லாமே ஓகே. போட்ட ஜாப் எல்லாமே ஓகே ஆச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை தள்ளிவிட்டு போய்ட்டு இருங்க. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.